ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு பேக்கேஜஸ்னா என்ன? அது எதுக்கு யூஸ் பண்றோன்றது புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம நெட்பீன்ஸ்ல எப்படி பேக்கேஜஸ்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்றது, இல்ல அ பில்ட் இன் பேக்கேஜஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நெட்பீன்ஸ் போய்க்கிறேன். அ இந்த அப்ளிகேஷன நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் நியூ அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். நியூ அப்ளிகேஷனுக்கு இங்க கிளிக் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஜாவா அப்ளிகேஷன். அதுல வந்து ஜாவா அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு போறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் கொடுக்கணும். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிள் 2ன்னு வச்சுக்கலாம். சாம்பிள் 2. இது வந்து ப்ராஜெக்டோட லொக்கேஷன் எங்கே வந்து சேவ் ஆகணுன்றது. அது கரெக்டாக சேவ் ஆகிக்கும். ஓகே. இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் எனக்கு வேணுன்ற ஃபைல் லொக்கேஷனை செட் பண்ணிட்டேன். இது வந்து முக்கியமான விஷயம். நம்ம பேக்கேஜ் தான் முக்கியம். இங்கே பேக்கேஜ் நேம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து இந்த பேக்கேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறதுனால ப்ராப்ளம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து .2ak இந்த மாதிரி பேக்கேஜ் நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த பேக்கேஜ் நேமில் தான் வந்து அங்கே ஓப்பன் ஆகும். நம்ம நெட்பீன்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் அது மாதிரி வேறு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்மளாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ரீ டிஃபால்ட்டாக அங்கே என்ன இருக்கோ அப்படியே விட்டுடலாம். நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அங்கே மாறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் கண்ணான்னு கொடுத்தேன் அப்படின்னா பேக்கேஜுமே வந்து கண்ணான்ற மாதிரி மாறும். ஏன் மாறல? ஃபஸ்ட்டு கொடுத்தது மாறி இருக்கணுமே. ஓகே, அப்ளிகேஷன் நேம் தான் வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தா மாறி இருக்கும். நான் பார்த்துக்கிறேன். சாம்பிள் நம்ம முன்னாடி வச்ச நேம் வச்சுக்கோ. பேக்கேஜஸ் வந்து இது பில்டினா வந்து கிரியேட் ஆகி அது இம்போர்ட்டுமே ஆயிரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இங்கே ஒரு பேக்கேஜ்னு போட்டிருக்குல்ல, இது வந்து என்னதுன்னா இப்போ கிரியேட் பண்ணது. பேக்கேஜில் நம்மளுக்கு ரெண்டு கீவேர்டு இருக்குது. ஒன்று பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ்னு இப்போ நீ பேக்கேஜ் சும்மா கிரியேட் தானே பண்ணியிருக்க? ஆமாம். ஜஸ்ட் வந்து பேக்கேஜ் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். பேக்கேஜ் நீங்கள் வந்து இது எப்பவும் போல நார்மலா தானே கிரியேட் பண்ண? சும்மா ப்ராஜெக்ட் ஆமாம் அப்ளிகேஷன் போயிட்டு அதேதான். நீனா நேம் கொடுத்த. எஸ், ஓகே ஓகே நார்மலாக கோ தான் ஹெட். கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம், ஒரு கால் மட்டும் வருது, நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருந்தா வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பேக்கேஜஸ்க்கு வந்து ரெண்டு கீவேர்டு இருக்கு. அதாவது பேக்கேஜஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுற அந்த டாப்பிக்ல ரெண்டு கீவேர்டு தான் மெயினாக இருக்கு. ஒன்று வந்து பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறது, இன்னொன்று பேக்கேஜை கிரியேட் பண்ணுறது. பேக்கேஜை நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜ் இங்கே இருக்கிறது பார்த்தாலும் இந்த லைன் வந்து பேக்கேஜை கிரியேட் பண்ணுறதுக்கான லைன். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தப்ப இங்கே பேக்கேஜ் வந்து நான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டெர்மினலில் கூட பேக்கேஜ் நம்ம மாற்றலாம் மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அங்கே சேஞ்ச் பண்ணோன்னா இங்கேயும் வந்து சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். இது என்ன விஷயம்னா பேக்கேஜ்ன்ற கீவேர்டு போட்டு உன்னோட பேக்கேஜ் என்ன நேம் வேணுமோ அதை போடணும். ஓகேவா? இது நீ பாட்டுக்கு சும்மா ஒரு நேம் போடக்கூடாது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா உன்னோட ஃபைல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நெட்பீன்ஸை கிரியேட் பண்ணால் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். இதை நீ விஎஸ் கோடு வேறு இதில் ஏதாவது பண்ண அப்படின்னா நீ தனியாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு உன்னோட ப்ரோக்ராமில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே நியூ பேக்கேஜ் கொடுக்குறேன் பாரு. இங்கே வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இது ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூன்றது போகிறேன், வந்து பேக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா? பேக்கேஜை கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன பேக்கேஜ் வந்து கேட்குறாங்க. நான் பேக்கேஜ் நேம் வந்து என்ன கொடுக்குறேன், கண்ணான்னு வச்சுக்கிறேன். கண்ணா ஃபினிஷ்டு முடிச்சேன்னா எனக்கு சடனாக என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் திருப்பி வந்து கிளிக் பண்ணி நியூன்னு கொடுக்குறேன். நியூவில் பேக்கேஜஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி கேட்கும். இப்போ வந்து போஸ் எனக்கு சடனாக என்ன ஆகுது, ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகுது. புரியுதா? ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்து நியூ கொடுத்து என்னோடய ஜாவா கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாவா கிளாஸ்க்கு வந்து இப்போதைக்கு இது வந்து போஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக கிளாஸில் வந்து எப்பயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதாவது புரியுற அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து போஸ் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கியா? சார் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ என்னது இம்போர்ட் பண்ணி காமிக்கிறியா உள்ள? இல்லை, பேக்கேஜஸ் வந்து எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இது வந்து கண்ணன் வச்சுக்கிறேன்.
இப்போ என்னன்னா வந்து ஜஸ்ட் வந்து நான் நார்மலாக கிரியேட் பண்ணப்ப இந்த ஃபோல்டர் மட்டும் தான் இருந்துச்சு, அதாவது மை சாம்பிள் 2 அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? ம் இப்போ நான் என்ன பண்ணேன், அதுக்கடுத்து 2 பேக்கேஜ் வந்து ஓகே. கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து நான் கிரியேட் பண்ண பேக்கேஜஸ். நீங்கள் லேபில் பண்ணும்போது பேக்கேஜ் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி ஈஸியாக பண்ணிடலாம். ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க, நியூ கொடுங்க, பேக்கேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் ஆயிரும். அதாவது அப்புறமேட்டு சும்மா நார்மலா கிரியேட் கிரியேட் பண்ணியிருக்கிறதையே சைடில் ஃபோல்டர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக்ல நியூ கொடுக்கணுமா? ஆமாம், எங்கே வந்து எந்த ஃபோல்டருக்கு கீழே பேக்கேஜ் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஃபோல்டர் ம். கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஜாவா ஃபைலை கிரியேட் பண்ணோம். அப்போ அது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஜாவா கிளாஸ் கொடுக்கணும். இவ்வளோதான் விஷயம். இது என்னது? ம். யூசர் டிஃபைன் பேக்கேஜ். நீங்கள் நெட்பீன்ஸில் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்து கிரியேட் ஆகிட்டு அந்த ஜாவா ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் ஆட் ஆகிடும். இது என்னென்னா பேக்கேஜை கிரியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பேக்கேஜை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அதாவது இப்போ இது வந்து நெட்பீன்ஸை பண்ணுறோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. இதே நீங்கள் விஎஸ் கோடில் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நீ வந்து ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே உன்னோட ஜாவா ஃபைலை கிரியேட் பண்ணணும், அப்புறமேட்டு தான் வந்து நீனா இந்த லைனை ஆட் பண்ணணும். ஓகேவா? இது நெட்பீன்ஸில் பண்ணாலும் ஒரே கிளிக், நான் நியூ பேக்கேஜ்னு கொடுத்தேன், நேம் கெடுத்து நேமை கொடுத்தேன், அது எல்லா வேலையும் பார்த்துருச்சு. அவ்வளோதான். பேக்கேஜை வந்து கிரியேட் பண்ணுறது இப்படி. பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா இந்த சாம்பிள் ப்ரோக்ராமுக்கு வந்துக்கிறேன், எல்லாத்தையுமே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணணும், போஸ்ன்றதோட அந்த ஜாவா ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். அதாவது எனக்கு அந்த போஸ்ன்ற ஜாவாவில் இருக்க வேல்யூஸ்லாம், அதை ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும் எனக்கு. இப்போ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் IMPORT இம்போர்ட் போட்டு அந்த போஸ்ன்ற ஃபைலோட பேக்கேஜ் நேம் என்ன, காம் டாட்னு ஆரம்பிக்குது, புரியுதா? அப்போ நம்ம அது மாதிரி கொடுக்கணும். இந்த காம் டாட் ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் பேக்கேஜில் காம் டாட்னு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து இது சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சாம்பிள் 2ன்றத நேம் மாற்றினேன், அப்புறம் கண்ணான்னு மாற்றினேன், இந்த மாதிரி நிறையா பண்ணேன். அதில் காம் டாட்னு ஆரம்பிச்சனால தான் இந்த பேக்கேஜ் எல்லாமே கண்ணா காம் கண்ணா டாட் காம் டாட். ஆ கண்ணா கண்ணா கேக்குதா? இப்போ தான்டா விசிபிள் ஆகுது. இப்போ தான் விசிபிள் ஆனுச்சு. ஓகே ஓகே, ஆடியோ கேட்டுச்சா? ஆடியோ கேட்டுருச்சு. இது மட்டும் வந்துருச்சு. எலான் மஸ்க்கு மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் காட்டுது. சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது வந்து என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜஸ்க்கு அது காம் டாட் மை கம்பெனி டாட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நான் ஃபைல் நேம் என்ன கொடுக்குறேன்னா அதை பொறுத்து அது வந்து பேக்கேஜ் வந்து செட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? நம்ம அங்கேயும் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ இங்கே வந்து காம் டாட்னு எல்லாமே இருக்குது. நான் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போதே பேக்கேஜ் நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தேன்னா இப்போ வந்து பேக்கேஜ் நேம்லாம் சின்னதாக நான் வச்சுருந்துருக்கலாம் எனக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். காம் டாட்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா மை கம்பெனின்றது வந்துச்சு. காம் டாட் மை கம்பெனி டாட் சாம்பிள் 2. ஓகேவா? இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து எங்கே இருக்கும், காம் டாட் கம்பெனி டாட் சாம்பிள் 2 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ போஸா கண்ணாவான்னு சூஸ் பண்ணும். ஏன்னா இந்த சாம்பிள் வரைக்கும் இருக்கிறது என்னது, அப்ளிகேஷனோட பேக்கேஜ் நேம். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள தான் நம்ம போஸ்ன்ற ஒரு பேக்கேஜும் கண்ணான்ற ஒரு பேக்கேஜும் கிரியேட் பண்ணோம். 2 பேக்கேஜ் கிரியேட் பண்ணோமா? ஓகேவா? இதில் போஸா கண்ணாவான்னு சூஸ் பண்ணி இப்போ எனக்கு போஸ் தான் இம்போர்ட் பண்ணோம். அப்போ போஸ்னு கொடுத்துட்றேன். போஸ்ன்றதை என்டர் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து டாட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். கிளாஸ் நேம் கொடுத்துட்டு வந்து கோலன் கொடுக்கணும். ஒரே நிமிஷம்ப்பா, வந்துட்டேன். அண்ணா வாய்ஸ் கேட்கலடா. கேக்குதா? கேக்குதா? கேக்குதுடா. ஓகே. என்ன கேக்குது. சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து யூட்டிலில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் பல்ப்ஸ் காட்டும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. இப்போ பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். இம்போர்ட் பண்ணுறது, பேக்கேஜ் அப்படின்ற கீவேர்டு. ஓகேவா? வேற பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் வேற எந்த விஷயமும் இல்லை. சார்ஜர் கொடுத்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில யூசர் டிஃபைன் பேக்கேஜ் கேட்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் வந்து பில்டின் பேக்கேஜஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வர ஸ்விங்ஸ் படிக்கும்போது யூஸ் ஆகும். நம்ம ஸ்கேனர் கிளாஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்போம்ல. ஓகேவா?
ஞாபகம் இருக்கா? ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணி ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம இன்புட் வாங்கியிருப்போம்ல யூசர் இருந்து. ரன் பண்ணியிருப்பீங்களா லேப்ல? இன்புட் வாங்குற மாதிரி யூசர் ஆமா இருந்து டேட்டா. ஆமாக்கா நான் போனல அது போன செம்முக்கு அப்படி தான் பண்ணுவோம். அந்த இதுக்குலாம் என்ன பண்றோம்? நம்ம மிட் செம்முக்கு ஸ்கேனர்னு ஒரு ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர்னு ஒன்று நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸ்கேனர் இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் ஜாவா தானே? ஜாவா டாட் யூட்டில் டாட் எஸ்சிஏ இல்லை அதில். ஓகே, யூட்டில் தானே? ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் ஜாவா எக்ஸ் டாட் எஸ்டபிள்யூஎன்ஜி. ஓகே, இதில் ஒரு சில பேக்கேஜஸ் வரல, லேபில் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பில்டின் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இன்புட் வாங்குறது, இல்லை ஸ்விங்ஸ் கான்செப்ட் பண்ணுறது, இல்லை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை த்ரெட், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னா நம்ம ஒரு சில பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணணும். பேக்கேஜஸ் பற்றி ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சு தானே? இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?